ஹாய் ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம ஜேடிஓல ஃபர்ஸ்ட் யூனிட்ங்கிற இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல எக்ஸாமுக்கு என்னென்ன வருமோ அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அதுல என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஸ்ட்ரெயின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறதா ஸ்ட்ரெஸ். அப்ப ஸ்ட்ரெஸ் எப்படி மென்ஷன் பண்ணோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. அதோட யூனிட் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா பாஸ்கல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்ங்கிறது நம்ம இப்ப ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது அதுல பர்டிகுலர் சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போ அதுக்கு யூனிட் என்னன்னா நோ யூனிட். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயினோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நோ யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல டென்சைல் ஸ்ட்ரெயின் இருக்கு. டென்சைல் ஸ்ட்ரெயின்ங்கிறது நம்ம ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்டர்னலா புல் பண்ணி புல் பண்ணணும்னா அப்ப என்ன ஆகும்? அந்த லென்த்ல சம் சேஞ்சஸ் நடக்கும். எப்படி ஆகும்? என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் தான் டென்சைல் ஸ்ட்ரெயின். ஓகே, அப்ப இதுக்கு யூனிட், இதுக்கும் யூனிட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். கம்ப்ரசிவ் டென்சைல்ங்கிறது புல் பண்ணுவோமா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின்ங்கிறது சம் ஆப்ஜெக்ட்ல நம்ம புஷ் பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதோட லென்த் டிக்ரீஸ் ஆகும். So compressive strain is equal to decrease in length by original length. Okay. Next volumetric strain. Volume some changes நடந்துச்சுன்னா அதுதான் volumetric strain. Volumetric strain is equal to change in volume divided by original volume. Okay. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் நான் சொல்றேன். எக்ஸ்டர்னலா நீங்க படிக்கணும்னா தாராளமா படிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யங் ஸ்மாலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா இ என்னது? யங் ஸ்மாலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் ஈக்குவல் டு லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். என்னது? லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். ஓகே, நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டியை எப்படி மென்ஷன் பண்ணோம்னா ஜி. இதுக்கு ஃபார்முலா ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். இதே யங் ஸ்மாலஸ்க்கு லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். இதே மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஜி இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி சொல்லுவோம்னா நம்ம டவுன் மென்ஷன் பண்ணுவோம். ஷியர் ஸ்ட்ரெயின் பையன் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோ எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா மியூன்னு சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ், நீங்க எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா லா பை லீ ஞாபகம் வச்சுங்க. என்னது? லா பை லீ. அப்ப லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் மைனஸ் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகே, இதோட இது எவ்வளவு வேரி ஆகும்னா எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்னா -1 to 0.5. அவங்க பாய்சான் ரேஷியோ எதுல இருந்து எது வரைக்கும் வரும்? பாய்சான் ரேஷியோ மே வேரிஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா -1 to 0.5. ஓகே, நெக்ஸ்ட் பல்க் மாடுலஸ். பல்க் மாடுலஸ் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா கேன்னு மென்ஷன் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். என்னது? டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ நம்ம யங் ஸ்மாலஸ் ரிஜிடிட்டி, பாய்சான் ரேஷியோ, பல்க் மாடுலஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல. இதுக்கு சம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது ரிப்பீட்டடா கேட்கறது. அது என்னன்னா இஜி கே அண்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு 1 பிளஸ் மியூ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 3k இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 9kg டிவைடட் பை 3k பிளஸ் g. ஓகே, நெக்ஸ்ட் மியூ இஸ் ஈக்குவல் டு 3k மைனஸ் 2g by 6k plus 2g. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சால்வ் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஜேடிஓல அந்த அளவுக்கு பெருசா கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்க இதை பார்த்தோன்னே நம்ம கரெக்டா டிக் பண்ற அளவுக்கு நம்ம அதை மெமரி பண்ணி வச்சுக்கணும். சம்டைம்ஸ் அந்த கேவை நீங்க சியா மாத்திக்கோங்க, மியூவை 1/n மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுப்பாங்க. அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை போட்டுட்டு அதுல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு அதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேயா, நெக்ஸ்ட்
மெட்டீரியல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்க்க போறோம். ஓகே, இது வந்து அப்பப்ப கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஐசோட்ராபிக் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளவுனா 2. அதே ஆர்த்தோட்ராபிக் வந்து 9. நெக்ஸ்ட் வந்து அனிசோட்ராபிக் வந்து 21. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். இன்னைக்கு வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்த்தோம். இதுல கொஸ்டின்ஸ் என்ன ரிப்பீட்டடா வந்திருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இஜி கே அண்ட் மியூ பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா வச்சு அந்த ஃபார்முலால நம்ம சம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல வந்து இந்த யூனிட்ல வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வந்து மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.